ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிறீர். உடைய பராமரிப்பு எங்களுடைய ஆவியை காப்பாற்றுகிற தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு விசை கூட உடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவும். ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவி எங்களை சுத்தம் செய்யும். ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட, கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட, காலம் எல்லாம் உந்தன் அன்பால் கரம் பிடித்தென்னை நடத்தி, காத்தவும் கிருபையை நினைத்தே கர்த்தாவுமை போற்றி பாட, அலைமோதியாடும் படகாய் அலைந்த என்னை நீர் கண்டீர், ஆணிகள் பாய்ந்தவும் கைகள் ஆண்டு நடத்துமே தேவா, அன்பாக என்னை அழைத்தீ, கனமான சேவை தந்தீ, ஆயுள் முழுதும் துதிகள் ஆயிரமாய் சொல்லி வாழ்வே, ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட, கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தாவுமை போற்றி பாட. யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். God is spirit, and they that worship him must worship him in spirit and in truth. We read it in John 4 and verse 24. நாம் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 4:23, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். அவரை தொழுது கொள்வதற்கு எவ்வளவோ தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. they are made to worship the Lord, and whatever God says, the angels have no option, they have to obey. நம்மை தேவன் அப்படி ஒரு தூதர்களைப் போல உண்டாக்கவில்லை. நம்மை உண்டாக்கும் பொழுது தேவ சாயலாகவே நம்மை உண்டாக்கினார். ஸோ we can choose whether to follow him or not to follow him. ஆனால் நம்ம உண்மையாக அவர் மேல் இருக்கிற அன்பினால் அவரை நாம் தொழுது கொள்ளுகிறதை பிதாவானவர் விரும்புகிறார். இட் மீன்ஸ் not to worship God out of compulsion, but out of a willing heart and out of a true heart. உண்மையுள்ள இருதயத்தோடு நாம் தொழுது கொள்வதை தேவன் விரும்புகிறார். நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதத்திலே நம்ம வாசிக்கிறோம். we read in Psalm 118, 117வது அதிகாரம். Psalm 116, 116வது சங்கீதம் 13வது வசனம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். we have to take the cup of salvation and call upon the name of the Lord. அநேகர் ரட்சிப்பின் அனுபவமே இல்லாமல் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் இருக்கிறாங்க.
அவங்க கேட்டால் சொல்லுவாங்க, நாங்களும் ஜீசஸோட பாட்டு தான் பாடுறோம். அவங்க ஒரு நாள் இயேசுவோட பாட்டு பாடுவாங்க, ஒரு நாள் சினிமா பாட்டு பாடுவாங்க. அப்படிப்பட்ட உண்மை இல்லாத ஆராதனைகளிலே இயேசு பிரியப்படுகிறவர் அல்ல. அப்படிப்பட்ட ஆராதனைகள் மூலமாக தேவனை நாம் பிரியப்படுத்த முடியாது. அதனால் தான் எலியாவுடைய நாட்களில் அவர் சொன்னார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை தொழுது கொள்ளுங்கள். சிலர் சொல்லுவாங்க எல்லாமே எங்களுக்கு ஒன்று தான் அப்படின்னு. அப்படி எல்லாமே ஒன்று என்று சொல்லி நீங்கள் செய்யலாம், அதை பிதாவானவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். நீங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமத்திலே நம்ம அதை வாசிக்கிறோம். நீங்கள் 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். Philistines denotes the besetting sins. இங்கே எபிரேயர் 12:1-2 நீங்கள் வாசிங்கன்னா, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிலிஸ்தைன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலரை எப்போ பாரு பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பாங்க. அவங்கள எவ்வளோதான் அவங்கள தோக்கடித்தாலும் திரும்ப 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 வருவாங்க. கோலியாத்தை குறித்து தெரியும். 40 நாள் இஸ்ரவேலின் தேவனை அவன் நிந்தித்தான், சபித்தான் என்று பார்க்கிறோம். அந்த இடத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அவன் உண்மையுள்ள ஒரு இதயத்தோட கர்த்தர் ஒருவரையே அவன் சேவித்தபடினாலே இயேசுவின் நாமத்தில் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய அந்த இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வரேன்னு சொல்லும் பொழுது he was able to defeat Goliath. அதுபோல் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ள வேண்டும், உண்மையாக அவரை தொழுது கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்கே ரோமரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு, ரோமர் 10:13, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரை நம்ம உண்மையாக தொழுது கொள்ளும் பொழுது நமக்கு ரட்சிப்பை தேவன் தருகிறார். நம்ம பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தத்தை நம்ம விட்டுறக்கூடாது, ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம விட்டுவிடக்கூடாது. கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும், முழு இதயத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும், மனப்பூர்வமாய் கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். அப்படி நாம் தொழுது கொள்ளும் பொழுது அதனால் வருகிற ஆசீர்வாதம் என்ன என்று நம்ம சில காரியங்களை பார்த்து நம்ம முடிக்கலாம். உபாகமம் 4:7 நம்ம வாசிக்கிறோம். Read in Deuteronomy chapter 4:7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? He is near when we worship him. தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படியாக நம்ம தொழுது கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ரோமர் 10:12 நம்ம வாசிக்கிறோம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் கர்த்தர். ஆனால் நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லும் பொழுது இந்த இட்டர்னல் சால்வேஷன், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்தேயு 24:13 எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் அந்த யாக்கோபில் இந்த யூதாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், we read in Jude. யூதாவில் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது, ஜூட் ரெவலேஷன். அதாவது யூதா 24 வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக, ஆமேன். இங்கே நம்ம பார்க்கிறோம், வழுவாதபடி நம்மை காத்து அந்த ரட்சிப்பிலே நம்மை நிலைநிறுத்த வைக்க தேவன்
உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது நாம் கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். மட்டுமாக ஆண்டவரே அப்பா, உம்மை அறிந்து கொள்ளும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்மை தாழ்த்தி உடைய திருக்கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.